அண்ணே வணக்கம். வணக்கம். உங்க பேருண்ணே? என் பேர் எஸ்.ஆர். தனபால். நான் சிலம்பாசிரியர். நான் என் வாழ்க்கையில 3வது மொழி கத்துக்காதனால பெரிய பொருளாதார அளவுல பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம், 1962 இருந்து இந்த வீணா போனவனுக்கு ஹிந்தி வேணான்னு சொல்லி எங்களை நம்ம தேசிய மொழி கத்துக்கூடாம செஞ்சதுனால என்னுடைய வாணிகம் ரொம்ப இழந்திருக்கேன். நாக்பூருக்கு ஆரஞ்சு பர்ச்சேஸ்க்கெல்லாம் போகும்போது, சிம்லாவுக்கு ஆப்பிள் பர்ச்சேஸ்க்கெல்லாம் போகும்போது நான் கம்சன் மண்டியில ஏஜென்ட் ஆயிருந்தேன். அப்ப அந்த மொழி தெரியாம சோத்து கூட நான் திண்டாடினேன். அப்படி இருக்கும்போது அங்க ஒரு உதவியாளரை வச்சுக்கிட்டு தான் நான் வியாபாரம் செஞ்சு தப்பிச்சு இதுக்கு மேல ஹிந்தி கத்துக்கணும். எனக்கு ஏஜ் ஆயிருச்சு. ஹிந்தி எல்லாம் கத்துக்கணும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படை இந்திய மொழி வேணும், ஹிந்தி வேணும் மக்களுக்கு. அதை கொண்டு மத்திய அரசு செயல்படுத்தணும். என்ன போல உள்ளவங்களோட பொறுப்பை கொடுத்தா ஒரு 10 பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் அனுப்பிச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் ஹிந்திகளுக்கு 50 பிள்ளைங்க இருக்கு என்கிட்ட. நான் கத்துக் கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அதுக்கு மட்டும் செய்யணும். ஆனா இந்திய வேணாங்கிறவங்க இந்தியனே கிடையாது. அதெல்லாம் வெளிநாட்டு ஜெர்மன்ல இருந்து வந்த பரதேசிங்க வச்சோந்தீங்க. இவன் யாருங்க இந்தியா வேணாங்க? இந்தியாவில் பிறந்துபிட்டு ஹிந்தி மொழி வேணாங்கிறதுக்கு இவனுக்கு சின்ன தகுதி இருக்கு. இவன் கத்துக்க வேண்டாங்க அந்த மொழிய. அப்போ மத்திய அரசு அறிவிக்கிற திட்டங்கள்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும், நம்ம பொழப்பு போயிரும் அப்படின்னு இவன் வேணாங்கிறான். திருவாரூர் திரு குடும்பம். அதை விட பரதேசி பையன் அண்ணாத்துறை பரதேசில 1ஆம் நம்பர் அறிஞர். என்ன அறிஞ அன்னைக்கு சிவாஜி ஒரு பொன்மொழி சொன்னாருங்க, நாம உலகத்துல பிறக்கிறது மிக மிக அபூர்வம், அதுல உயிருள்ள ஜீவனா பிறக்கிறது மிக மிக அபூர்வம், அதுல இந்தியனா இருக்கிறது உலக பெருமை வாய்ந்தவன் நம்ம. ஆனா இந்திய வேண்டாங்கிறாங்க படுபாவின்னு. அவர் பிறந்த நாள் விழாவுக்கு நாங்க அக்டோபர் 1 போவோங்க இருந்து 100 பேர். அப்ப சொன்னாருங்க 71 சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கு. இந்த பரவசிங்களாம் நம்ம மக்கள் இந்திய கத்துக்காம தவிக்குது. ஏன்னா இந்திய கத்துக்கிட்டா போச்சு, இவன் புலப்பு மாறிடும். அதனால வேண்டாங்கிறான். அப்ப இந்தியாவில இன்னொரு மொழி அவசியம் தேவை. அது இப்ப உங்க வயசு ஆயிடுச்சுங்கிறீங்க. இப்ப மாணவ செல்வம் மாணவங்களை உருவாக்கிடுவேன். நல்லது. இப்ப மத்திய அரசே அதுக்காக ஒரு ஸ்கீமை போட்டு இந்தியாவில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி, ஏன்னா ஹிந்தின்னு சொன்னாதான் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துட்டு பிரதமர் இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையில இந்திய அவசியம்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அப்படி கிடையாது, இந்தியாவில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி, அது வடக்கு பிராந்தியத்துல இருக்கலாம், கிழக்கு பிராந்தியத்துல இருக்கலாம், தெற்கு பிராந்தியத்துல இருக்கலாம், மேற்கு பிராந்தியத்துல எங்க இருந்தாலும் சரி, இந்திய மொழியில ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கணும் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அந்த ஸ்கீமை இப்ப இந்தியா பூரா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுலதான் ஏதாவது தடைங்கிற பேர்ல சின்ன ஒரு அரசல் புரசலா போயிட்டு இருக்கு. அதனால இப்ப அந்த மாதிரி இப்ப உங்களை மாதிரி ஆர்வமுள்ள பெரியவர்கள் தனியா எடுத்து சொல்றதை விட அந்த 50 பிள்ளைங்களையும் இந்த பள்ளிகளுக்கு அனுப்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த தேசிய கல்விக் கொள்கை எங்க அமுல்படுத்தப்படும் அந்த பள்ளிக்கு அனுப்பிச்சிங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த இந்திய மொழி பயிற்றுவிக்கப்படுங்கிற உறுதியை மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. இதுல இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, தனியார் பள்ளியில நீங்க ரூபா செலவு பண்ணாதான் கத்து வைக்க முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை, இலவசமா கத்து கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துக்கு நீங்க பெரிய ஊன்றுகோலா இருந்து சப்போர்ட் பண்ணு இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.